ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒருத்தர் வேகமாக வேலை செய்கிறாரு, ஆனால் மிஸ்டேக்ஸோடு வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் அட்வைஸ் பண்ணுறீங்க. கொடுத்துருக்குற இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டூயிங் ஒர்க் பட் மிஸ்டேக்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃப்ரேம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃபாஸ்ட்டாக ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ வேகமாக வேலை செய்கிறீர்கள். வேலை செய்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயல், அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ செய்கிறதுக்கு இங்கிலீஷில் டூ, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஐஎன்ஜி, டூயிங். டூயிங் என்ன செய்கிறோம்? வேலை, ஒர்க். டூயிங் ஒர்க் எப்படி செய்கிறோம்? ஃபாஸ்ட். அவ்வளோதான். யூ ஆர் டூயிங் ஒர்க் ஃபாஸ்ட். நீங்கள் வேகமாக வேலை செய்கிறீர்கள். யூ டூ ஒர்க் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வேகமாக வேலை செய் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் டூயிங் ஒர்க் ஃபாஸ்ட்னா நீ வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம வேறு வேறு சென்டென்சஸ்லையும் சொல்லலாம். இப்போ யூ கம்ப்ளீட் த ஒர்க் குவிக்லி. நீங்கள் வேகமாக வேலையை முடிக்கிறீர்கள். யூ கம்ப்ளீட் த ஒர்க் குவிக்லி. இப்போ ஒரு வார்த்தை சேர்ப்போமா? எப்போதும். ஆல்வேஸ் யூ கம்ப்ளீட் த ஒர்க் குவிக்லி. எப்போவுமே நீங்கள் வேகமாக வேலையை முடிக்கிறீங்க. இது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயல் எப்போவுமே ரெகுலராக நடக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆல்வேஸ் யூ டூ த ஒர்க் ஃபாஸ்ட். ஓகே, நீங்கள் எப்போவுமே வேலையை வேகமாக முடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு, ஆனால் மிஸ்டேக்ஸோடு இருக்குது. ஆனால் அப்படிங்கிறதுக்கு பட். ஓகே, பட் தெர் ஆர் மோர் மிஸ்டேக்ஸ். ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறது. இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகே, இந்த சென்டென்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பட் தெர் ஆர் மோர் மிஸ்டேக்ஸ். பட் யூ டூ த ஒர்க் வித் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸுடன் வேலையை செய்கிறீர்கள், முடிக்கிறீர்கள். முதல்ல வந்து பார்க்கலாமா? யூ ஆல்வேஸ் டூ த ஒர்க் ஃபாஸ்ட் பட் தெர் ஆர் மோர் மிஸ்டேக்ஸ். ஐ அப்ரிஷியேட் தட் யூ டூ த ஒர்க் ஃபாஸ்ட் பட் வித் மிஸ்டேக்ஸ். நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன், நீங்கள் வேகமாக வேலை செய்கிறீங்க, ஆனால் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ தப்பாக வேலை செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ தவறாக வேலை செய்தல், செய்தல் அது வந்து ஜெரண்ட் ஃபார்ம். ஓகே, டூயிங் ஒர்க் ராங்லி இஸ் நாட் குட். இந்த இடத்துல டூயிங் அப்படிங்கிற வார்த்தை வேர்ப் கிடையாது, நவுன் ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்ம். ஓகே, டூயிங் ஒர்க் ராங்லி இஸ் நாட் குட். தப்பாக வேலை செய்கிறது நல்லதில்லை. வேகமாக வேலை செய்தல் நல்லது. வேகமாக வேலை பார்க்குறது நல்லதா? இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டூயிங் ஒர்க் ஃபாஸ்ட் இஸ் குட். யூ டூ த ஒர்க் ஃபாஸ்ட். நீ வேகமாக வேலை செய்கிற. டூயிங் ஒர்க் ஃபாஸ்ட் இஸ் குட். வேகமாக வேலை செய்கிறது நல்லது தான், ஆனால் டூயிங் ஒர்க் ராங்லி இஸ் நாட் குட். இதுவும் அதே ஜெரண்ட் ஃபார்ம்லேயே சொல்லியாச்சு பாருங்கள். டூயிங் ஒர்க் ஃபாஸ்ட் இஸ் குட் பட் டூயிங் ஒர்க் ராங்லி இஸ் நாட் குட். You always do the work fast, but there are more mistakes. தவறுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவாய்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக்ஸ் பற்றி கவலைப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ பிகினர்ஸ், யூ ட்ரை டு ஃப்ரேம் த சென்டென்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே இருக்கிற 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். த சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ட்ரை டு அவாய்ட் தி மிஸ்டேக்ஸ். முன்னதாகவே அந்த இடத்தை அடைய முயற்சி செய் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மேலே இருக்கிற சென்டென்ஸை மாடலாக வச்சுக்கிட்டு முன்னதாகவே அந்த இடத்தை அடைய முயற்சி செய். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை டு ரீச் த பிளேஸ் ஏர்லியர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ட்ரை டு ரீச் த பிளேஸ் ஏர்லியர். இதே மாடலில் இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவோமா? அவரை கல்லூரியில் சந்திப்பதற்கு முயற்சி செய். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை டு மீட் ஹிம் இன் காலேஜ். சிம்பிளாக இருக்கா? ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஆல்வேஸ் டூ த ஒர்க் ஃபாஸ்ட் பட் தெர் ஆர் மோர் மிஸ்டேக்ஸ். ட்ரை டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ் இன் யுவர் ஒர்க். உங்களுடைய வேலையில் தவறுகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்.
இதே மாதிரி தான் இந்த சிச்சுவேஷனில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேறு மாதிரியும் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிறத பாருங்களேன். யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க் வித் மிஸ்டேக்ஸ். தட் இஸ் நாட் குட். அது நல்லதில்லை. செக் யுவர் ஒர்க். உன்னோட வேலையை செக் பண்ணு அண்ட் ட்ரை டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி வேறு மாதிரியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் மாடல் பேராகிராஃப் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கீழே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நீ நிறைய கணக்குகள் செய்கிறாய், ஆனால் அதில் தவறுகள் இருக்கிறது. அவைகளை செக் செய்து தவறுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி செய். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். யூ ஆர் டூயிங் மோர் சம்ஸ். நிறைய கணக்குகள் நீ செய்கிற. பட் தெர் ஆர் மோர் மிஸ்டேக்ஸ். செக் தம் அண்ட் ட்ரை டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரே பேட்டர்னில் நீங்கள் சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தவறுகளுடன் வேலையை செய்வது வீணாக இருக்கிறது. வேஸ்ட் டூ த ஒர்க் மிஸ்டேக்ஸ். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. இட் இஸ் வேஸ்ட். இது வேஸ்ட்டு. ஓகே, இது வீணானது. இது வீணாக இருக்கிறது. இட் இஸ் வேஸ்ட். என்னது? டு டூ த ஒர்க் வித் மிஸ்டேக்ஸ். வேலையை செய்தல் மிஸ்டேக்ஸுடன். வேலையை முடித்த பிறகு இருமுறை செக் செய்யவும். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். செக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஒர்க். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி கீழே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை சொல்லுங்கள். செக் ட்வைஸ். செக் 2 times ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஒர்க். ஓகே, வேலையை முடித்த பிறகு இருமுறை செக் செய்யவும். தவறுகள் ஏதேனும் இருக்கிறதா என பார்க்க வேலையை முடித்த பிறகு இருமுறை செக் செய்யவும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். செக் ட்வைஸ் இல்லைன்னா செக் 2 times ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஒர்க். வேலையை முடித்த பிறகு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஒர்க் டு ஃபைண்ட் அவுட் எனி மிஸ்டேக்ஸ். எனி மிஸ்டேக்ஸ், ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத 2 தடவை செக் பண்ணுங்கள். இதுவரையும் இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸை ஒன்றா பார்க்கலாமா? You always do the work fast, but there are more mistakes. Try to avoid the mistakes in your work. It is waste to do the work with mistakes. Check twice after completing the work to find out any mistakes. அவ்வளோதான். எல்லா சென்டென்சஸையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி இந்த பேராகிராஃப் பாருங்கள். நீ எப்போவுமே பிஸியாக இருக்கிற. இது வீணானது. இது வேஸ்ட்டு. தினமும் செய்யும் வேலைகளை திட்டமிட்டுக்கொள். ஆல்வேஸ், பிஸி, வேஸ்ட், பிளான், டெய்லி ரொட்டீன்ஸ். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.